ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 சிவபெருமான சில நாமங்கள்லாம் அவரோட ரூபத்தை வர்ணிக்கிறது, சில நாமங்கள்லாம் அவரோட அந்த பிரபஞ்ச தத்துவமாக இருக்கிறது, அந்த தத்துவ விளக்கமாக இருக்குது. இன்னும் சில நாமங்கள்லாம் அவரோட வீர தீர செயல்கள் இதெல்லாம் வர்ணிக்கிறது. இதெல்லாம் தான் ஒரு லட்சணமாக சொல்லியிருக்கு. இலக்கணத்தில் இலக்கியத்தில் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஒரு நேதிப்படி இப்படிலாம் வர்ணிச்சுன்னு வருது. அதில் 281வது திருநாமம் ஓம் ஹைமாய நமஹா அப்படின்னு இருக்குது. இதோட பொருள் என்ன அப்படின்னா, பொன்மயமானவர், தங்கமயமானவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளே அவரை எப்படி வர்ணிக்கிறார்? பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசித்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே அப்படின்னு அவரோட சிவபெருமானோட அந்த சரீரம் எப்படி இருக்குது அப்படின்னார். தக 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 தகன்னு உருக்கி பார்த்த தங்கத்தினால பண்ணினாப்பில் இருக்குது. அந்த பொன்னார் மேனியனாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் அவரே பொன்மயமானவர் அப்படின்னு சொல்கிறது. அப்படி தானே இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு சாநித்தியம் அப்படின்னு சொல்கிறோம். அதை அப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லவர்களாக இருந்தால், இல்லை ஒரு பெரிய மேதைகளாக இருந்தால், வித்வான்களாக இருந்தால் அவளோட உருவத்திலே பார்க்குறதுலே ஒரு தெரியறது. அது மாதிரி தான் இவர் இருக்கார். இவரை இப்படி பொன்மயமானவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு அடுத்த 282வது திருநாமம் எப்படி சொல்கிறது அப்படின்னர், ஓம் ஹேமகராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹேமம்னா பவுன் அப்படிங்கிறது தெரியும், தங்கம். இப்போ இதோட அர்த்தம் என்ன? ஹேமகரன் அப்படின்னா பொன்னை உண்டாக்குபவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இதைத்தான் இவர் கிரியேட் பண்ண அப்படின்னு இதுக்கு முன்னால் ஒரு நாமத்தில் சொல்லித்து இவர் ஒரு மாயையை கவச்சமாக வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்தை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லித்து இல்லையா. அதுக்கு ஏத்தாப்பில் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னு, பொண்ணை உண்டாக்குபவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்? அது மாயைன்னு சொல்லிவிட்டு பொண்ணுக்கும் என்ன அப்படின்னார், அந்த பொண்ணு பொருள் இதெல்லாம் நமக்கு ஒரு மாயை தான். பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஆகர்ஷணம் இருக்குது, அட்ராக்ட் பண்ணுறது. நமக்கு அதில் போய் மனசு விழருது. அப்படி விழறதுனாலேயே நமக்கு ஒரு தெளிவில்லாத எது உண்மை பொருளோ அதில் நமக்கு விலகி போயிடுறது. அதனால தான் இந்த சம்சாரம்ங்கிற சுழலில் மாற்றாப்பில் இருக்குது. அந்த பொன்னை உண்டாக்குபவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. பொன்னை இவராக உண்டாக்கினார். எங்கேயோ தங்க சுரங்கத்தெல்லாம் போனாக்க வெட்டி எடுக்கிறா அப்படின்னு தானே நம்ம பார்க்குறோம். வாஸ்தவந்தான், எங்கேயோ சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுக்கிறாப்பில் இருக்குது. ஆனால் ஏதோ பூமிக்கடியில் அது இருக்குது அப்படின்னா நம்ம வீட்லேயும் தோண்டினாக்க வரணுமே, வருமா? வரல. எங்கேயோ ஒரு இடத்துல தானே இருக்குது அப்படின்னா அந்த மண்ணுக்குள்ளே பூமிக்குள்ளே எப்படி இந்த தங்கங்கள்லாம் வந்தது, அந்த பூமிக்குள்ளே எப்படி வைரம் வந்தது அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இதை வேணும்னு நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு பயனையும் கொடுத்து அதை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சர்வசக்தனான பரம்பொருளான அந்த சிவபெருமான். அப்படிங்கிறதுனால அவர் அப்படி பொண்ணை உண்டாக்குறார் அப்படின்னு சொல்கிறது. இந்த பொன்மயமானவர், பொண்ணை உண்டாக்குவர் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் நிஜமாகவே அவர் அப்படி தான் இருப்பாரா, பொன்மயமாக இருப்பாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அதுக்கு ஒரு திருத்தலம் எப்படி அந்த தலபுராணமே சொல்கிறது. ஆண்டார் கோவில் அப்படின்னு சொல்லுவா. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது, குடமுருத்தி ஆட்டுக்கரையில் இருக்குது. அப்பர் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. அந்த ஊரில் சுவாமிக்கு பேர் என்ன அப்படின்னா, அந்த ஊருக்கு பேரே என்னன்னு ஸ்வர்ணபுரி அப்படின்னு பேர். சுவாமி பேர் ஸ்வர்ணபுரீஸ்வரர் அப்படின்னு பேர், அம்பிகை பேர் ஸ்வர்ணாம்பிகை அப்படின்னு பேர். ஊருக்கு பேர் ஸ்வர்ணபுரி அப்படின்னு தங்கமயமான ஊராக இருக்குது. சுவாமிக்கு பேர் ஸ்வர்ணபுரீஸ்வரர்னு இருக்கார். அம்பாளுக்கு பேர் ஸ்வர்ணாம்பிகைன்னு இருக்கா. அப்படின்னா எல்லாம் அங்கே தங்கமயமாக இருக்குது. எதனால் அப்படின்னு அந்த தலபுராணம் என்ன சொல்கிறது, ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷியோட புள்ள மயந்தன் அப்படின்னு அவருக்கு ஒரு புள்ள. அவரும் ரிஷிகுமாரர் தான். ஏதோ ஒரு அறியாமையினால் ஒரு தவறு பண்ணிட்டார்.
அந்த ரிஷி பிள்ளை மைந்தன் ஒரு தவறு பண்ணிட்டார். தவறு பண்ணினா அதுக்காக என்னம்னார், அப்பா ரிஷிக்கு கோபம் வந்துருத்து. அதனால் சபிச்சர், நீ பூமியில் போய் ஒரு மனிதனாக பிறந்து நீ உழலை கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்தார். அப்படின்னா வேடிக்கையாக இருக்குது. புள்ள தானே, புள்ள தப்பு பண்ணினாக்க அதுக்காக அப்பா சபிப்பாள் அப்படின்னா எப்படி ரிஷிகள்லாம் இருந்திருக்கா. அவர்களால் தப்பு அப்படிங்கிறது இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையோ, 0 டாலரன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம். ஒரு தவறை எதை வேணாலும் பொறுத்துக்கலாம், தவறை மட்டும் பொறுத்துக்க முடியாது, அநீதியை மட்டும் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி தான் வாழ்ந்து காமிச்சிருக்கா அப்படின்னு தெரியுது. அதனால் தன்னோட சொந்த பிள்ளையாக இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு பண்ணினா கூட அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு தவிர அவள் மன்னிக்கலை, அதுக்கு உண்டான தண்டனையும் கொடுத்துருக்கா. அதுதான் நீதி அப்படிங்கிறது. நீதி பரிபாலனம் அப்படின்னா அங்கே பாரபட்சம் இல்லாத யாராக இருந்தாலும் தவறுன்னா தண்டனை. அந்த வகையில் தான் அப்பா முனிவர் இந்த மயந்தனான பிள்ளைக்கு சாபம் கொடுத்துட்றார். அந்த சாபத்துப்படி இந்த மயந்தன் என்ன பண்ணுறார், ஒரு வீட்டில் ஒரு இடத்துல பறக்கிறார், ஒரு குடும்பத்தில் ஒரு பையனாக பிறக்கிறார். அப்போ அவருக்கு பேர் கண்டதேவர் அப்படின்னு பேர். கண்டதேவருங்கிற பேரோட வளர்ந்துட்டு வரார். ஆனால் இவர் முனிகுமாரராக இருந்து அது பூர்வ ஜென்மத்தில் இருந்த வாசனையினால் இவர் ரொம்ப சத்தாக இருக்கார். நல்ல சத்வகுணம், அவருக்கு உண்டான நியமங்களோடெல்லாம் ஆச்சார அனுஷ்டானத்தெல்லாம் ரொம்பவே அழகாக வளர்ந்துட்டு வரார். நல்ல வித்வானாக இருக்கார், நல்ல அறிவாளியாக இருக்கிறதுனால இவர் வளர்ந்து வரத்தே பெரிய ஆளாகிறதே என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு அமைச்சராளருக்கு இருந்தது. திருவாரூரை தலைநகராக கொண்டு முச்சுகுந்தன் அப்படிங்கிற சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணியிருந்தார். அந்த முச்சுகுந்த சக்கரவர்த்திகிட்ட இந்த கண்டதேவர் அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருந்து அமைச்சரவையில் என்னென்ன பண்ணணுமோ, நாட்டுக்கு என்னென்ன நல்லது பண்ணணுமோ எல்லாம் பண்ணிகிட்டே வர, நிர்வாகத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு வர. அதனால் ராஜாவுக்கு இந்த அமைச்சர்கிட்ட ரொம்பவே ஒரு பிரியம். எந்த ஒரு யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு மேலதிகாரியாக இருந்தால் நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாகவே அவர்களுக்கு நம்மள்கிட்ட ஒரு தனி மதிப்பு இருக்கும், பிரியம் இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் இந்த கண்டதேவர்கிட்ட முச்சுகுந்த சக்கரவர்த்திக்கு அப்படி ஒரு பிரியம். இவர் பல காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறதே இந்த கண்டதேவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, தியாகராஜா மேலே அப்படி ஒரு, சிவபெருமான் மேலே அப்படி ஒரு ஆராத பக்தி. இப்படி இல்லாமல் இருக்கே, நாம் ஏதானும் இப்படி ஒரு கோவில் கட்டுவோமா அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. இந்த சிவபெருமானுக்கு நம்மளும் ஒரு கோவில் கட்டினா தேவையில்லையே, ஒரு கோவில் கட்டினா தேவையில்லையே அப்படின்னு ஆசை வந்துடுத்தோ. அதனால இவர் என்ன பண்ணுறார், இப்படியே அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இடமா பார்க்குறதே இந்த ஆண்டார் கோவில் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது வந்தது இந்த சொர்ணபுரியும் ஆண்டார் கோவில்லாம். அந்த கிராமத்தில் சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்டினா என்னன்னு தோணித்து. உடனே அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் இவர் பண்ணுறார். இவருக்கு எப்படி கோவில் கட்டணும்னு தோணித்துனா, திருவாரூர் கோவிலை பார்த்துட்டோம், அதோட ஒரு தாக்கம், அதை மாதிரி கோவில் கட்டினா தேவையில்லை அப்படின்னு. அதை மாதிரி கோவில் கட்ட முடியுமா என்ன, 5 வேலியில் கோவில் 5 வேலியில் குளம் அப்படின்லான்னா திருவாரூருக்கு சொல்லப்படுறது, அப்படிலாம் முடியுமா? இருந்தாலும் இவருக்கு ஆசை கண்டதேவருக்கு. அதனால் என்ன பண்ணினார், அந்த அரசாங்கத்தில் பணம் எங்கே இருக்குது, அரசாங்கத்தில் கஜானால, ஏன்னா எல்லாம் இவர் பொறுப்பில் இருக்குது அமைச்சராக இருக்கிறதுனால, அரசாங்கத்திலேருந்து எடுத்து கட்டலாம்னு தீர்மானம் பண்ணினார். சரி, அப்போ எடுத்து கட்டுறது அப்படின்னாக்க ராஜாட்ட சொல்லணுமா இல்லையா, அவர் தானே அதுக்கு அத்தனைக்கும் உரிமையாளர், அவர்கிட்ட சொல்லலாம். அப்படின்னா இவ்வளவு பணம் செலவழித்து பொருள் செலவழித்து ஒரு கோவில் கட்டுறத ராஜா அங்கீகரிப்பா ஒத்துப்புறா மாட்டாரா, இதுக்கு அனுமதி கொடுப்பரா மாட்டாரான்னு இந்த கண்டதேவருக்கு ஒரு சந்தேகம். அதனால் என்ன பண்ணார், ராஜாவும் பெரிய பக்தர் தான், கோவிலை கட்டிடுவோம், அப்புறம் கோவிலை கட்டிட்டு இந்த அழகை பார்த்தோன்னே இந்த இதை பார்த்தோன்னே ராஜா அதுக்கு அனுமதி, அதுக்கப்புறம் அனுமதி தேவையில்லை, இருந்தாலும் அவர் அதை அங்கீகரிப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவராகவே கட்ட ஆரம்பிச்சுட்டு ராஜாட்ட சொல்லாது. கோவில் பாட்டுக்கு பிரமாதமாக வந்துட்டுருக்கு. இது எப்படி இருக்குன்னு, ஏதோ ராஜாங்கத்தில் குதிரை வாங்க போன பணத்தை எடுத்துட்டு ஆவுடையார் கோவிலில் திருப்பணி பண்ணி தான் மாணிக்கவாசகர் கேள்விப்படுறோம். அதேமாதிரி பத்ராஜல ராமதாசர் அவர் அரசாங்கத்தில் வரி வசூல் பண்ணின பணத்தை எடுத்து பத்ராஜலத்தில் ராமருக்கு கோவில் கட்டினா, அதெல்லாம் கதை கேட்குறோம் இல்லையா. அதை போல தான் இங்கே கண்டதேவர் பண்ணதும் இருக்குது. அரசாங்கத்தில் ராஜாட்ட அனுமதி இல்லாத
இவர் பொருளை எடுத்து கஜானாலேருந்து எடுத்து கோவில்லாம் கட்டிட்டார். பிரமாதமாக கட்டியாச்சு, எல்லாம் எடுத்து இப்போது ராஜா முச்சுகுந்த சக்கரவர்த்தியை கூப்பிட்டு காமிச்சா இவர் கண்டதேவர் என்ன எதிர்பார்த்தார்? இவ்வளவு அழகாக கோவில் கட்டியிருக்கோம், அதனால் ராஜாவும் பரம பக்தன், சிவபக்தன், அதனால் இதை சந்தோஷமாக அங்கீகரிப்பர் அப்படின்னு தானே எதிர்பார்த்தோம். ஆனால் என்ன ஆகிடுத்து, ராஜாவுக்கு கோபம் வந்துடுத்து. கோவில் கட்டினதெல்லாம் நல்ல காரியம்தான் பண்ணியிருக்கேள், பிரமாதமாக தான் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் முதல்ல எங்கிட்ட உத்தரவு கேட்கணுமா, அனுமதி வாங்கணுமா, வாங்க வேண்டாமா? அதனால் நீ பண்ணினது பெரிய தப்பு. இந்த அரசாங்க பொருளை எடுத்து அரசாங்கத்துக்கு அந்த உரிமையாளர்னா அரசன்ட்ட கேட்காத நீ இப்படி செலவழித்தது தப்பு அப்படின்ட்டு இவருக்கு என்ன பண்ணினா மரண தண்டனை விதிச்சார். போருமா? இந்த கதையெல்லாம் கேட்டால் நமக்கு ஒரு சமயம் யோஜனையாக இருக்குது. இப்படி இவ்வளவு பக்தியோட இவர் கோவில் கட்டினத்துக்கு என்ன கடைசியில் பலனர்? மரண தண்டனையா? ஆனால் நிஜமாகவே அப்படி நடந்துருமா என்ன? ராஜா வேணால் விதிக்கலாம், ஆனால் ஆண்டவன் அப்படி இருப்பரா? என்ன ஆச்சு அப்படின்னா அதில் தான் ஆச்சரியம். இப்படி இவர் மரண தண்டனை விதித்தா அமைச்சரான கண்டதேவருக்கு எப்படி இருக்கணும் மனநிலைமை? ஒன்று ராஜாட்ட கோவம் வரணும், இல்லையா கடவுள்கிட்டே கோவம் வரணும். இப்படி உனக்கு கோவில் கட்டிட்டு இப்படி பண்ணிட்டு பாரு எனக்குன்னு வரணும் இல்லையா? ஆனால் இவருக்கு வந்து தான் வரலை. ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் முனிகுமாராக இருந்ததுனால அந்த சம்ஸ்காரம்ங்கிறது அந்த முன்வினை பண்ணுறதோட பலன், நமக்கு அந்த வாசனை அப்படின்னு சொல்கிறோம். இவருக்கு கோபம் வரல, பரவாயில்ல, நான் நல்ல காரியம்தான் பண்ணினேன், அதுக்கு இதுதான் ஒரு பலன் அப்படின்னா இருந்துட்டு போகிறது, இதுவும் ஆண்டவனோட திருவுள்ளம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அதை பற்றி ராஜா மேலேயும் இவருக்கு கோபம் வரல. இப்படி கோவில் கட்டிட்டும் நல்ல காரியம் பண்ணிட்டு நமக்கு இப்படி மரண தண்டனை வந்து கொடுத்தே அப்படின்னு அதுக்கு காரணமாக இருந்தால் ஆண்டவன் மேலேயும் இப்படி கொடுத்துட்டாரே பலனுன்னு அவர்கிட்டையும் நமக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு இவர் இருந்தால் இவரை சிரச்சேதம் பண்ண போகிறா, இவரை அழிச்சுன்னு போகிறா. அந்த பலிபீடத்தில் என்ன பண்ண தலையை வைக்கணும், ராஜசேவர்கள் வாளால் வெட்டணும். அந்த சமயத்தில் இவர் நமசிவாய நமசிவாய நமசிவாயின்னு பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணிட்டு அதை தலையை வச்சு காமிச்சாரோ இல்லையோ, அந்த அரசாங்க அந்த அதிகாரி வாழை எடுத்து ஓங்கி அவர் தலையில் போட போகிறார். அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னு அந்த சிவபெருமானோட இந்த வாள் மாலையாக மாறி இந்த கண்டதேவர் கழுத்தில் விழுந்தது. அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னர், சிவபெருமான் எய்த்தாப்பில் ரிஷப வாகனத்தில் அம்பிகையோட காட்சி கொடுத்தார். எப்படி காட்சி கொடுத்தார்னர், அப்படியே தக தக தகன்னு பொன்மயமாக இருக்குது, அந்த ஊர் முழுக்கலும் ஸ்வர்ணமயமாக ஒளி வீசுறது, தங்க ஒளி வீசுறது. அதனால தான் அதுக்கு பேர் ஸ்வர்ணபுரின்னு பேர். அதில் இறைவன் காட்சி கொடுத்ததுனாலே ஸ்வர்ணபுரீஸ்வரர் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் பொன்மயமானவர், பொன்னை உண்டாக்குறவர் அப்படின்னு இந்த நாமத்துக்கெல்லாம் ஏத்தாப்பில் தன்னோட அடியாருக்காக தன்னோட பக்தருக்காக அந்த ஊர் முழுக்கலுமே தங்கமாக ஜொலிக்கிறாப்பில் பண்ணி தானும் பொன்னார் மேனேனா காட்சி கொடுத்தார். அப்படின்னா இதை பார்த்த ராஜாவுக்கு ஆச்சரியமாச்சு, எல்லாருக்கும் ஆச்சரியம். உடனே ராஜா வந்து என்ன பண்ணார், இவரோட பக்தியை மெச்சி இவருக்காகனா இறைவனே எய்த்தாப்பில் வந்து தரிசனம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கான்ட்டு தன்னோட தவறை மன்னிப்பு கேட்டுண்டு ராஜா மன்னிப்பு கேட்க உடனே ஆண்டவன் அவருக்கும் உபதேசம் பண்ணார். அவர் நீ கோச்சினது நியாயம்தான், நீ ஒரு அரசனாக நீ பண்ணினதில் தப்பு நான் சொல்லலை, இருந்தாலும் அதுக்காக இப்படி மரண தண்டனை அளவுக்கு அதை ஒரு விஷயமாக நீ கொண்டு போயிருக்கப்படாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணி இனிமேல் நல்லபடியாக நீனும் ஆட்சி பண்ணும் அப்படின்னு அருள் புரிஞ்சுதான் நமக்கு அது சொல்கிறது இந்த ஸ்தல புராணம். அப்படி இருக்கிற அந்த ஆண்டார கோவில் தான் ஸ்வர்ணபுரி அப்படிங்கிறோம், ஸ்வர்ணபுரீஸ்வராக இருக்குது. அவர் ஹேமகராய நமஹா ஹைமாய நமஹா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏத்தாப்பில் இருக்குது. இது ஏதோ அங்கே மட்டும் இல்லை, இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் தென் பொன்பரப்பி அப்படின்னு ஒரு திருத்தலம் இருக்குது. அங்கேயும் சுவாமி ஸ்வர்ணபுரீஸ்வரர்னு தான் பேர். அங்கே காகபுஜண்டர் அப்படிங்கிற பெரிய சித்தர் கேள்விப்படுமே, இந்த காகபுஜண்டரோட சமாதி சித்தியான ஸ்தலம் இந்த பொன்பரப்பி, தென் பொன்பரப்பி, அதுவும் இந்த ஸ்வர்ணபுரியாக தான் இருக்குது. இப்படி தன்னோட அடியார்களுக்காக ஆண்டவன் பொன்மயமான காட்சியும் கொடுத்துருக்கார். அவர் பொன்மயமாக இருக்கார் அப்படின்னு தெரியுது. அதனால தான் அவருக்கு ஹைமாய நமஹா ஹேமகராய நமஹா அப்படின்லாம் அவரோட திருநாமம் சொல்கிறது. எல்லாத்துக்கும் மேலே அவரை விட என்ன பெரிய சொத்து நமக்கு? சாதாரண பவுனாக இருந்தாலே, தங்கமாக இருந்தாலே அதை பொத்தி பொத்தி
பெரிய சொத்தாக அடியார்கள் பெருந்தனமாக வச்சுக்கணுங்கிறது தான் இதிலே நமக்கு தெரியுது. அப்படி இருக்கிற அந்த சிவபெருமானோட பெருமைகளை இன்னும் பலதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.